இந்த ஹோம்மேட் புரோட்டீன் பவுடர்னு நட்ஸ் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி புரோட்டீன் பவுடருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக வித்துட்டு இருக்காங்களே, அது எப்படி? அது இப்போ புரோட்டீன் பாக்ஸில் நம்ம பார்த்தோன்னா நியூட்ரிஷன் வேல்யூ தெரிஞ்சிடும். இதில் என்ன நியூட்ரிஷன் வேல்யூ இருக்குது, எவ்வளோ புரோட்டீன் இருக்கும், அதை பார்க்கலாமா? பார்த்துடலாமா? இந்த ஹோம்மேட் புரோட்டீனோட நியூட்ரியன்ட் என்ன, நம்மளோட கிளாசிக் வே புரோட்டீனோட நியூட்ரியன்ட் என்னன்றது பார்த்துடலாம். ஜென்ரலாக இந்த ஹோம் புரோட்டீன் அப்படின்னா ஒரு சில ஐட்டம் தான் யூஸ் பண்ணுறாங்க. நாங்கள் ஒரு 10 ஐட்டம் செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த ஐட்டம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கிடைக்கக்கூடிய பிளெண்டில் எவ்ரி 50 கிராம்ஸில் கார்போஹைட்ரேட் பார்த்தீங்கன்னா 14 கிராம்ஸும், புரோட்டீன் பார்த்தீங்கன்னா வெறும் 9 கிராம் தான், ஃபேட்டு 21 கிராம்ஸ் உங்களுக்கு கிடைக்குது. இதே சேம் 50 கிராம் வே புரோட்டீனில் பார்த்தீங்கன்னா ஃபேட் க்ளோஸ் டு 2 கிராம்ஸ், கார்ப் 0.7 கிராம்ஸ், புரோட்டீன் க்ளோஸ் டு 40 கிராம்ஸ் இருக்கு. ஸோ கன்க்ளூஷன் என்னன்னா, இது ஹோம்மேட் புரோட்டீன் பவுடர்லாம் கிடையாது, இது ஒரு சத்து மாவு கஞ்சி. இது கூட நீங்கள் புரோட்டீன் பவுடரை கம்பேரே பண்ண முடியாது. இதோட நியூட்ரிஷன் வேல்யூ ரொம்ப ரொம்ப கம்மி கம்பேர் டு வே புரோட்டீன். இது ஒரு நல்ல மீல் ரீப்ளேஸ்மெண்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் ஃபேட் லாஸ் ஜேர்னியில் இருக்கீங்க, என்னோட அடிக்குவேட் அமௌண்ட் ஆஃப் ப்ரோட்டீனை நான் மேட்ச் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு, பயோ அவைலபிலிட்டியும் அதிகமாக இருந்து ப்ரோட்டீன் கண்டென்ட்டும் அதிகமாக இருக்க வே ப்ரோட்டீன் தான் பெஸ்ட் சாய்ஸ்.